இப்போ ஆர்கே சொன்னதிலே முக்கியமான கோணம் இருக்கு. பேபி அவர்கள் சொன்ன இடம்ன்றது அதிமுகன்றது வந்து பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர் ஆங்கில தொலைக்காட்சிக்கு சொல்றார், அந்த அதிமுகவை ஆதரிப்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா முதல்ல வந்து பாஜக இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கணும். ஒருவேளை இப்படிலாம் பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா பாஜக கொடுத்துருக்கணும், நாங்கள் வந்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விட மாட்டோம், நீங்கள் மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னு முதல்ல ஒன்று நடந்திருக்கணும். ரெண்டாவது, இதுக்கு இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிருக்கணும். மூணாவது, பாமக ஃபேக்டர், விசிகே ஃபேக்டர், இடதுசாரி, இது எல்லாம் சேர்ந்தது. இப்போ நம்ம பார்க்குறப்ப இது பாசிபிளா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எப்படி பாஜக ஓகே சொல்கிற ஒன்றுக்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தருவாங்க? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இதை தாண்டி இது உண்மையில் நடந்ததா, சீரியஸாக நடந்ததா, இல்லை ஒரு மாற்று பிளான் பி வச்சுப்போம் அப்படின்னு யோசிச்ச ஒரு சின்ன முயற்சியா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முதல்ல வந்து மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிரானது. ஸோ முதல் நாள் கவுண்டிங் அன்னைக்கு வந்து விவாதத்திலே நான் சொன்னேன் என்னன்னா, இது வந்து மக்கள் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வராக விஜயை பார்க்கறதுக்காக தான், முதல்வர் வரணும் விஜயை வரணுங்கிறதுக்காக தான் மக்கள் ஓட்டளித்துக்காங்க. ஸோ அவருக்கு நம்பர்ஸ் இல்லை, அதனால அரசியல் விளையாட்டுகள் ஆரம்பமாயிருக்கு அன்னைக்கு. அது ஒன்று தான். பட் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வந்து போய் ஸ்டாலினை பார்த்தார் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாலினுடைய தோல்விக்கு அதிர்ச்சி தோல்வி. ஆக்சுவலாக நீங்கள் 96 ஜெயலலிதா அவர்கள் தோல்வி எதிர்பார்த்த தோல்வி. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எப்படி திமுக வந்து 180 இடங்களில் வெற்றி பெறும், ப்ரோ இன்கம்பன்ஸ்லாம் இருக்குலாம் சொல்லி கட்டமைத்த நேரத்தில் வந்து குளத்தூர்லேயே ஸ்டாலின் தோற்கும் போது அவர் மிகப்பெரிய அதிர்ச்சி சொல்லி அதற்காக அவர் போறார். அவர் பார்த்து அந்த நேரத்தில் போய் என்ன பேசியிருக்க முடியும்? ஆறுதல் சொல்றதுக்கு தான் அவர் போறார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை முன்வைத்து செய்யப்பட்ட பொய் பிரச்சாரங்கள், ஆர்கே சார் கரெக்டாக சொன்னாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ரஜினிங்கிற மாதிரி சொல்லி அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் அதை பேசி எல்லாத்துக்குமே காரணம் ரஜினி. ரஜினிக்கு வந்து விஜய் முதல்வராக அது பிடிக்கல அப்படிலாம் பேசினாங்க. முக்கியமாக ஆர்கே சார் முக்கியமான விஷயம் சொன்னார். கனிமொழியோட கடைசி பேட்டி எப்போ பாருங்க, கனிமொழி அவசரமா மறுத்தாங்க, இல்ல நாங்கள் திமுக அதே மாதிரியான விஷயங்கள் ஈடுபடாது. அதுல எனக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி வருது, நாங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு அவருடைய பேட்டி வருது ஒரு ஆங்கில நாளிதழில். அன்று காலையே டிகேஎஸ் இளங்கோவன் சொல்றார், நாங்க அப்படி எந்த முயற்சியிலையும் ஈடுபடலை, நீங்க சொல்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. அப்ப எதிர்வினை வந்துருச்சு, நாங்க அப்படி ஒரு முயற்சியே இல்லைன்னு. நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஆர்கே தொட்ட இடம்ன்றது, ஆளுநர் டிலே பண்றார் அப்படின்னா அது பாஜகவோட கை இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. பாஜக கிரீன் சிக்னல் கொடுத்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றது கற்பனையில யோசிக்க முடியுது அவங்களால? இப்படி ஒரு அலைன்ஸை கட்ட முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு முதல்ல பாஜக ஏன் கிரீன் சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப எல்லாமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதான் சொல்ற, நிறைய ஒரு கிரே ஏரியா. இப்ப திமுகவே எடுத்துட்டீங்கன்னா கனிமொழி வந்து விளக்கம் கொடுத்தாரு, ஆனா மற்ற தரப்பு யாரும் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் அண்ணா திமுக ஏன் அவங்க பாண்டிச்சேரியில் போய் உட்காந்தாங்க, என்ன பண்ணாங்க, அங்க யார் பேசினாங்க, எதுவுமே தெரியல. இப்போ நீங்கள் சிவி சண்முகத்தை போய் சொல்கிறோம், அவர் வந்து முதல்ல அவர் சிவி சண்முகம் 7 மணிக்கெலாம் பேசணுன்னே, இவங்க தனி குரூப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்னு சொல்லும்போது அந்த பேச்சை முடிச்சு திரும்ப எல்லாம் சேலத்தில் போய் எடப்பாடியை பார்க்குறாங்க. அப்போ எடப்பாடியோட டைரக்ஷனில் நடந்ததுக்காக தானே இப்போ அர்த்தம் இருக்கும். நீங்கள் சொன்னதில் எனக்கு இப்போ நினைவுக்கு வருவது, செம்மலை அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கிங் மேக்கர் இல்லை, திரு எடப்பாடி அவர்கள் தான் கிங்ன்றாங்க. தம்பிதுரை அவர்கள் சொல்றாங்க, எடப்பாடி அதிமுகவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மேண்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ரஜினி அவர்கள் பாடல் வரியிலேயே சொல்லணும்னா என்னமோ திட்டம் இருக்குன்ற மாதிரி நடந்திருக்கா? நீங்க திமுக கூட அப்ப இத இப்ப நான் இதுதான் கேட்கிறேன் ராம்கி, அப்ப நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க, இது என்னவா நடந்திருக்க வாய்ப்புன்னு? நிச்சயமா எல்லா பர்முடேஷன் காம்பினேஷன் பாசிபிள் தான். நம்ம கடந்த இந்திய வரலாறு பார்த்ததுதான் விஷயம். நீங்க வந்து விபி சிங் தேவிலால வச்சுக்கிட்டு பாஜக இடதுசாரி வலதுசாரியில் சேர்த்து தான் ஆட்சி அமைத்தார். இழுபறியான அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோம். வாஜ்பாய் அப்படிதான். நரசிம்மராவே அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, நான் என்ன பண்ணார், அவர் இடதுசாரிகள்னு பேசியிருந்தாரு, அத்வானிட்டு பேசியிருந்தாரு. இதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு சார். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நம்மளே நம்பி தான் இருந்தோம். அதனால எந்த தவறு இல்லை. இப்போ நீங்க அண்ணா திமுக விடுங்க, திருமாவளவன்களே நீங்க சொன்னீங்க உண்மை வந்து திருமாவளவன் தீர்மானிப்பார் அப்படிலாம் பேசின இதெல்லாம் இருந்தது. இப்ப நீங்க பாமக சொல்றீங்க, இப்ப வந்து விஜய் வந்து நேரில் பார்த்ததுனால அன்புமணி என்னென்ன வாக்கெடுப்பு நடுநிலை வைத்துட்டார். அன்னைக்கு திருமாவளவன் வந்து நேரடியாக அன்புமணி பார்த்ததுனால இதை செய்திருப்பார். இல்ல இதுல இன்னொரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். ராம்கி, இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது, பாஜக விரும்பல, பாஜக வந்து விஜய் அவர்கள் முதல்வராவத விரும்பலன்னா அங்கு கடுமையாக எதிர்வினை ஆட்சி இருக்க வேண்டிய பாஜக ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, அப்ஸ்டைன் தான் பண்றாரு, அவர் எதிர்த்து ஓட்டு போடலையே. இல்ல நீங்க அப்ப பாஜகவோட ரோல இதுல என்னதான் நடந்தது வைத்து அது நான் சொல்லிடுறேன். அதாவது பாஜகவுக்கு இதுல ரோல் இல்லை என்றால் ஃபர்ஸ்ட் நாள் இவருக்கு உண்டாய அந்த பேப்பர் கொடுக்கும் போதே வந்து
இந்த இது பண்ணிருக்கலாம், ஓத் ஆஃப் ஆபீஸ் பண்ணிருக்கலாம். அப்கோர்ஸ் குறைபாடுகள் இருந்து இது காங்கிரஸ் லெட்டர் வச்சு கொடுக்குறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு ஆளுநர் ஆபீஸ்ல வந்து சொல்லி கொடுத்தா அங்கேயே வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் தான் இருக்கிறது. ஆமாங்க நீங்க கொடுத்த லெட்டர் தப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து கொடுக்கலாம். எனக்கு 108 பேர் அதை ஏன் செய்யல? பாஜக அப்போ அங்க ஏன் எதிர்த்தாங்க, இங்க ஏன் வந்து நடுநிலை வகிச்சாங்க? அப்ப என்ன நடந்தது? இல்ல பாஜகவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல நம்ம அந்த முடிவுக்கும் வரவே முடியாது. அன்புமணி மாதிரி தான் பாமக மாதிரி தான் பாஜகவும் அவங்க வந்து நடுநிலைனா அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டர். ஏங்க விசில்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பாஜகவோட ஆதரவு இல்லாம இருக்குமா? 100% அது இல்லாம அது எப்படி இருக்கும்? குறுகிய காலத்தை ஆரம்பிக்கிட்ட கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இவ்வளவு பெரிய இது கிடைக்கும். ஏங்க செக்யூரிட்டி போட்டாங்க, இசட் செக்யூரிட்டி போட்டாங்களா அவங்க? யாருக்கு? ஒரு சினிமா நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அவருக்கு பாதுகாப்பாக இசட் செக்யூரிட்டி. தினகரன் அவர்கள் பொது சின்னத்துக்கு டெல்லியில கேஸ் போட்டு தான் என்னமோ நடந்தது. இதனால பாஜகவோட ரோல் இல்ல அப்படி இல்ல நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பல பேர் நான் பார்த்த வரையும் பாஜக நிறைய பேர் விசில் சின்னத்துக்கு தான் போட்டாங்க. என்டிஏ அப்ப என்ன நடந்தது? அப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது, மாற்று ஏற்பாடுன்னு ஒண்ணு நடந்ததா? அப்படி புரிஞ்சுக்கிறதா? நம்ம எல்லாம் ரஜினி போன்றவர்கள் தான், நம்ம எல்லாம் வேடிக்கை பாக்குறோம். நம்ம அதிகமா பேசினா நம்ம தான் காரணம் சொல்லிடுவாங்க. அங்கங்க கூடாது அங்கங்க கூடாது அங்கங்க நடந்துட்டு இருந்தது. சம்பந்தப்பட்டவர்கள் இன்று வரையும் வந்து வெளியே வந்து வாய் திறக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த கவர்மெண்ட்கான அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது. இந்த அரசு இன்றைக்கு கவிழலாம், நாளைக்கு கவிழலாம், 6 மாதங்கள் 5 ஆண்டுகள் கம்ப்ளீட்டும் பண்ணலாம். நம்மளால இன்னைக்கு நிச்சயமா சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் அந்த வாய்ப்புக்காக பயன்படுத்தி வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் எல்லா சம்பந்தப்பட்ட பேசவே மாட்டாங்க. இதுதான் பெரிய ரிஸ்க். நம்ம யூகமாக தான் பேச முடியும். யூகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரு ஐயம்ன்றது, ஒருவேளை இப்ப கர்நாடகத்துல நடந்தது இமிடியேட்டா மாற்று ஏற்பாடுகள், 3வது பிளேயரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கி நடந்த காட்சிகள் மகாராஷ்டிராவில் நடந்தது. அது இப்ப பாஜகவுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வருவோம்ன்றது ஒண்ணு. இப்ப ஆர்கே சொன்ன மாதிரி அங்க இடதுசாரிகள் இருக்காங்க, விசிகே இருக்கு. இப்போ ஒருவேளை ஆளுநர் வந்து வேற ஒரு விளையாட்டு நடத்தணும், காய்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு இணையான சக்திகளை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க முதல்ல பாமகவையும் கொண்டு வரணும், விசிகாவையும் கொண்டு வரணும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. இன்னொன்னு இடதுசாரிகளை இதை ஆதரிக்க வைக்கணும். இதுக்கு ஆளுநர் அவர்களோட தயவு இருக்கணும்னா இது இம்பாசிபிள் இல்ல. இதை எப்படி பேசி இருக்க முடியும்ன்றதான் நான் கேட்கிறேன். அதுதான் அப்ப யார் பேசி இருக்கிறாருங்கிற பொறுத்து தான் இருக்கும். இப்ப யார் பேசியிருக்காங்க, இந்த இனிஷியேட்டிவ் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இல்ல ஒருவேளை இப்படி ஒரு தகவலை வந்து பரப்புறாங்களா, இப்படி நடந்துச்சு? இல்ல நிச்சயமா அது பொய் செய்தியா இருக்காது. நிச்சயமா அது வலுவான செய்திகள் இருக்கிறதுனால தான் ஒரு நம்ம 4-5 நாட்கள் பேசியிருக்கோம். அது இதுக்கு வந்து இது நிச்சயமாக வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நடந்திருக்கு, சாத்தியம் தான். அது வாதங்கள் நடந்திருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. ஆனா அதை யார் இனிஷியேட் பண்ணாங்க, இதுல நம்பிக்கை இனிஷியேட் பண்ணாங்க, இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல ரஜினிகாந்த் வந்து அவரு வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் பேரை கொண்டு வந்துட்டாங்க, மொத்த இதையும் அவர் பேர்ல கட்டிட்டாங்கன்றதான் பார்வையை முன்வைக்கிறீங்க.